காயத்ரி மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல். இதை கொடுத்தவர் யாருன்னு சொன்னேன் நான், விஸ்வாமித்திரர். ஸோ இந்த கலியுகத்தில் எல்லாரும் வராங்க திருப்பியும். உலகத்தில் கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நாளெல்லாம் தான் ஆன்மீகம். ஸோ பிறந்தவங்களே பிறக்கிறாங்க, வேறு வேறு ஊரில் வேறு வேறு பேரில் பிறக்கிறாங்க, ஆனால் எல்லாம் பிறக்கிறாங்க, யாரும் இல்லாதது இல்லை உலகத்தில். அப்போ விஸ்வாமித்திர மகர்ஷியாக இருந்தவர் இல்லையா, அவர் தான் புதுக்கோட்டை, கந்தாசிரமம், சேலம் இங்கெல்லாம் இருந்த சாந்தானந்த சுவாமிகள். அவர் தான் விஸ்வாமித்திரர் இருந்தது. இந்த மாதிரி நான் சொல்லலைன்னா உனக்கு அவர் தான் விஸ்வாமித்திரர், அவர் திருப்பியும் உலகத்துக்கு வந்திருந்தாருன்னு உங்களுக்கு திரும்பி யோசனை பண்ணுறாரு. அவர் மகா பெரிய குருக்கள் இருந்தாங்க அவருக்கு. அதாவது ஒரு கை வெட்டினது கூட தெரியாமல் இருந்த சதாசிவ பிரம்மேந்திராள், அதுக்கு கீழே சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகள், அந்த மாதிரி அவதூத பரம்பரையில் வந்தவர். அவதூதனா என்ன, துணி இல்லாத இருக்கிறவங்க. அப்போ சாந்தானந்த சுவாமிக்கு அவருடைய குரு சொன்னார், நீ இந்த மாதிரி கோயில் கட்டணும், ஆசிரமெல்லாம் பண்ணணும், அவதூதராக இருந்தால் காட்டில் தான் போய் இருக்க வேண்டியிருக்கும், அதனால் நீ காவி கட்டிக்கோ, தாடி வச்சுக்கோ, செகை வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் தலையில் இப்படி வச்சுருப்பார், தாடி வச்சுருப்பார், காவியெல்லாம் கட்டிக்குவார், நல்லா அவர் கோல்டு கலரில் இருப்பார், நல்ல நியம நிஷ்டைகள்லாம் உள்ளவர், நல்ல பெரிய நிலையை அடைஞ்சவர். அவர் தான் விஸ்வாமித்திரர். அவர் சேலத்தில் கந்தாசிரமம்னு ஒன்று கட்டியிருக்கார். அது எப்படி கட்டினாருன்னா, அவருக்கு எப்போ பாரு ஒரே மாதிரி காட்சி கடைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துக்கினே இருக்கும் கலவில், அது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிக்கினே இருந்தார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலம் போகிறதுக்கு முன்னால் ஒரு 4 மைலுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு குறுக்கு ரோடு போகும், ஒரு 3-4 கிலோமீட்டர் போனால் அங்கே தான் ஸ்கந்தாசிரமம் இருக்குது. அந்த இடத்துக்கு அவர் போன உடனே அவர் கனவுல கண்ட இடம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கே 7 கன்னிமார்களுக்கு ஒன்று இருக்குது, அந்த கன்னிமார் ஓடைன்னு பேர், அது ஒன்று இருக்குது அந்த இடத்துல. இதெல்லாம் தான் அவர் கிடைச்ச அடையாளங்கள். அங்கே அவினாசி பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஸ்வகர்மாக்கள்னுவாங்க, செலவடிக்கிறவங்களெல்லாம், அவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு பூரண பிரதிஷ்டியாக 18 கை துர்கையை ரொம்ப அழகாக நிற்க வச்சுருப்பார். அந்த மடிசார் கட்டிட்டு நிற்கிறத பார்த்தாவே நிஜமாகவே ஒரு அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும், எதிரில் நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அவருக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணது முருகன். அதனால் அம்பாளுக்கு நேர் எதிரில் அவர் ஸ்கந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கந்தன்னா முருகன், குருன்னா குரு வடிவாகிய முருகன் அர்த்தம். இந்த பக்கம் அம்பாள் இருக்கா 18 கைல்னா, அதுக்கு எதிர் சைடில் முருகனை பரிசு பண்ணியிருக்காரு. 9 கிரகங்களையும் முருகனை சுற்றி வேறு வேறு டைரெக்ஷனில் எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுட்டாரு. அது பேக் சைடு போனேன்னா ஒரு பஞ்சமுக கணபதி, 5 முகத்தோட கணபதி. அங்கே அகஸ்தியர், லோபாமுத்ரா, அப்பர் சுந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சேக்கிலார் இவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் சென்ட்ரலில் வந்தேனாக்கா அங்கே தன்வந்திரி, அப்புறம் இந்த பக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அங்கே ராகவேந்திர சுவாமி, நாரதர் வச்சுருப்பாங்க. சென்ட்ரலில் அத்திரி மகரிஷி, சதி அனுசூயா வச்சுருப்பார். அப்புறம் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, அதில் இந்த அம்பாள் பூஜை பண்ணுறதுக்கு எத்தனை விதமான தேவதைகள் இருக்கோ எல்லாத்தையும் கூரையிலையும் கதிலையும் சுற்றி வச்சுருப்பார். அங்கே தான் பெரிய பெரிய யாகங்கள்லாம் நடத்துவார் அவர். அதே மாதிரி அங்கே புதுக்கோட்டை பக்கத்தில் அவருக்கு அவருடைய குருவுடைய சமாதி கிடச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு குப்பத்தொட்டி பக்கத்தில் கிடச்சிது. அதை தேடி பிடிச்சி அந்த இடத்துல இன்னொரு கோயிலெலாம் கட்டினார். அங்கேயும் பூரண பரீட்சையாக நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்கும். அண்டு ஸ்கந்தாசிரமம் பெருசு, அதில் ஒரு 60-70% அங்கேயும் இருக்குது, புதுக்கோட்டையிலையும் இருக்குது. நல்ல காரெல்லாம் போகிற அளவுக்கு தான் அங்கேயும் இருக்கும். அவர் ரொம்ப பெரிய நிலம். நான் தான் சொல்கிறேன், அவதூத பரம்பரையில் சேந்தமங்கலம் சுவாமிகிட்டையும் அவர் அவதூத சுவாமிகள் இருந்தார் இல்லையா, சதாசிவ பிரம்மேந்திராள், அந்த மாதிரி வந்தவர். அவர் பெரிய நிலம் வருது.